இன்றைக்கு உலகம் எல்லாம் என்ன நடக்கிறது தெரியுமா? அமெரிக்காவில் இந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி வாஷிங்டன் டிசியில் 1 மில்லியன் women gathered together and pray for the revival of America. அக்டோபர் 12ஆம் தேதி, கடந்த 12ஆம் தேதி அமெரிக்காவுடைய தலைநகர் வாஷிங்டன்ல 1 மில்லியன் 10 லட்சம் பெண்கள் கூடி எழுப்பதற்காக ஜெபித்தார்கள். பெண்கள் மாத்திரம். எத்தனை பேர் பார்த்தீங்க? எதையே உட்கார்ந்து பாக்குறீங்க வீடியோவில். கண்டவனு கழுதை பற்றி பேசுறான், துன்மார்க்கனாய் பேசுகிறான், நயா பைசாக்கு பிரயோஜனம் உள்ள அவன் சபையை குற்றப்படுத்தி பேசுகிறான், ஊழியத்தை குற்றப்படுத்தி பேசுகிறான், பரிகாசக்காரன் பேசுகிறான். அதை உட்கார்ந்து பார்க்கிறோமே, உலகத்தில் எழுப்புதல் நடக்கிறது. அந்த செய்தி தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவில் டெக்சாஸிலே வாலிபர்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். தெரியுமா அந்த செய்தியை? பார்த்தீர்களா? உலகத்தில் என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? அமெரிக்காவின் வாஷிங்டன்ல 10 லட்சம் பெண்கள் எழுந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆங்காங்க அமெரிக்காவில் எழுப்புதல் நடக்குது. உங்களுக்கு தெரியுமா? அது கண்ட இதெல்லாம் பார்த்து, வீடியோலாம் பார்த்து பரியாசக்கார கண்ட கழுதைகள் எல்லாம் வீடியோ போடுது. அதை பற்றிலாம் நீங்கள் மணிக்கணக்கில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோகர்சி லாசஸ் அவர்கள் சொல்கிறார். இப்போ இவர் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லுவார், நல்லா சொல்லுவார். நல்லா அங்கங்கே ஓடி நேரடியாக பார்த்து அங்கே அந்த நியூஸ் எல்லாம் கேட்டு நல்லா பேசுவார். ஆனால் தமிழ்நாட்டில் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்ன நடக்குதுன்னு இவருக்கு தெரியாது. சபை முக்கியம், கட்டிடம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எழுப்புதல் நடந்துருச்சு, இங்கே அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு மகர்ஷி லாசஸ். ஆனால் இங்கே வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது, ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வீட்டுக்குள்ளே என்ன குழப்பங்கள் நடக்குதுன்னு இவருக்கு தெரியாது. அதை பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாது. காணிக்க வரலன்னா அதுக்கு ஒரு பிரசங்கம், என்ன ஜனங்க கூடி வரலன்னா அதுக்கு ஒரு பிரசங்கம், இப்படியெல்லாம் தனித்தனியாக பிரசங்கம் கேட்டு சொல்லி மக்களை மிரட்டிக்கிட்டு இருக்காரு இவர். இன்னும் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு ஒரு குரல் கொடுக்குறாரு மோகன்சி லாசஸ் அவர்களே. அதிக சத்தம் உடம்புக்கு ஒத்துக்காது, அதிக சத்தம் உடலுக்கு ஒத்துக்காது. அதனால சத்தத்தை குறைங்க. நீங்களே சத்தம் போட்டு மற்றவங்களையும் எரிச்சல் அடித்து செய்யுது, மக்களையும் மற்ற மக்களையும் குழப்பி அவங்கள வழிவிலக செய்கிறீங்க. எப்படி? அவங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யாமல் தடுக்கிறீங்க இந்த சத்தத்தை போட்டு. இந்த சத்தத்தால் மக்கள் இந்த அன்றாட வேலைகளை செய்யறது கிடையாது, குடும்பத்தில் ஒத்துழைக்கிறது கிடையாது, என்ன அந்த வேலைகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யறது கிடையாது. அதனால வளர்ச்சி இல்லை. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. உங்களுடைய பெருமையை தான் நாங்கள் பேசிக்கிட்டு மக்களுடைய பேசிக்கிறாங்க, உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உங்களுடைய பிரசங்கம் ஐயோ மகர்ஷி லாசஸ் பிரசங்கம். ஆனால் கூட இருக்கிற கணவனுடைய சத்தத்தை கேட்கறது கிடையாது. ஒரு கடமைக்கு இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு அக்கறையான ஒரு பொறுப்பான வாழ்க்கை இங்கே வாழ நீங்கள் போடுற சத்தத்தால் தேவையில்லாத சத்தம், உங்களுடைய சத்தம் தேவையில்லாத சத்தம். பைபிள் சொல்லுது உங்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? புளித்தமாவுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். நீங்களாம் புளித்தமா பழைய கதையை பேசிக்கின்னு, சபை பெருமை, கட்டிட சபை பெருமை பேசிக்கின்னு, சபையில் நடக்கிற சடங்குகளை பற்றி பெருமை பேசிக்கின்னு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கின்னு இருக்கீங்க. கட்டிட சபை, கல்லாலான கட்டிட சபை, நடமாடாத சபை, பேசாத சபை, மூச்சு விடாத சபை, சாப்பிடாத கல்லாலான சபைக்காக நீங்கள் உயிரை விட்டு கத்தின்னு இருக்கீங்க. அங்கே அபிஷேகம் நடந்துச்சு, இங்கே அபிஷேகம் நடந்துச்சு, இங்கே ஊருடைய வருமானம் பெருகுச்சா, பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கை வாராங்களா, அப்படியெல்லாம் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. எங்களுடைய தனிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுறது கிடையாது. எங்களுடைய தனி மனிதனுடைய வருமானத்தை எப்படி பெருக்கணும், அதிகப்படுத்தணுன்றதை பற்றி நீங்கள்லாம் கவலைப்படுறது கிடையாது. எங்களுடைய உடலில் உள்ள வலி வியாதியை பற்றி நீங்கள் கவலைப்படுறது கிடையாது. என்ன உங்களுக்கு தேவையெல்லாம் ஊரா காணிக்கை வாங்கி பாக்கெட்டில் போட்டு அதை அந்த காசை ஊரா போயிட்டு அமெரிக்கா, கென்யா அப்படிலாம் போயிட்டு அங்கங்கே பிரசங்கம் பண்ணின்னு பைபிளை வச்சு வீடியோ போட்டுக்கிறது தான் உங்களை வேலை. அதால் என்ன பிரச்சனை அடைஞ்சிடலாங்க? காலகாலமாக 50 வருடமாக நீங்கள் 86 என்ன ஏதோ ஒன்று, ஏன்னா இத்தனை வருஷமாக நீங்கள் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கீங்க. என்ன குழப்பத்தை நீங்கள் இந்த உலகத்தில் தீர்த்து வச்சிங்க? எந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிங்க? எந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிங்க? குடும்ப சமாதானமாக இருக்குதா? உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டவங்களுடைய வீட்டில் குடும்ப சமாதானம் இருக்குதா? இல்லை உறவுகளோட ஒற்றுமை இருக்குதா? பல பிரச்சனைகள் இந்த கிறிஸ்தவத்தில் தான் நடக்குது. அதனால் உங்கள் சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிங்க. இது
எங்களுடைய காலம். நீங்க பேசுறதெல்லாம் போதும். ஏன்னா பைபிளை வச்சு நீங்க மக்களை மிரட்டுறதெல்லாம் போதும். அவங்க குழுமி சரியான வாழ்க்கை வாழாததெல்லாம் போதும். இனிமே மக்கள் தெளிவடையணும், பகுத்தறிவோடு செயல்படணும். அதுக்கு எங்களுக்கு நேரம் கொடுங்க. ஏன்னா எங்களை நீங்க தடை பண்ணாதீங்க. கழுதிங்க நாய்ங்க வீடியோ போட்டுங்க, அதை நீங்க மணிக்கணக்கில் பார்க்குறீங்க அப்படின்னு எங்களை நீங்க பேசாதீங்க. எங்களை தடை பண்ணாதீங்க. எங்களை வீடியோஸை நீங்க ஸ்டாப் பண்ண நினைக்காதீங்க. ஏன்னா எங்களுடைய சேனல்களை நீங்க க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எங்க யூடியூப் சேனல் போகிற போக்கில் போகட்டும், மக்கள் அதால் நன்மை அடைகிறாங்க, விழிப்புணர்வு அடையட்டும். இது கர்த்தருடைய நோக்கம். இது பைபிள் இதை தான் சொல்லுது. நீங்க சொல்றதெல்லாம் பைபிள் சொல்லலை. கட்டிட சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வந்து காலகாலமாக உட்காந்து கைத்தட்டி காணிக்க போடு அப்படின்னு சொல்லலை. ஒரு தனி மனிதனுடைய சந்தோஷம் இங்கே நிலைக்க வேண்டும், அவருடைய சுகம் அதிகரிக்க வேண்டும், சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும், வியாதி ஒழிய வேண்டும் என்பதுதான் இந்த வேதத்தின் நோக்கமே. இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் பாடுபட்டு மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. மக்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா மக்கள் சொந்த வீட்டில் இருக்காங்களா, அதை பற்றியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கவலை கிடையாது. நீங்களுக்கு வந்து பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்கள் பிரசங்கத்தை மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து இனிமேல் சத்தத்தை குறைச்சிங்க. எங்களுடைய சத்தம் இனிமேல் கேட்கட்டும் உலகத்தில். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.